நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம். இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பல பேரோட கனவுகளை கொன்னுட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு தள்ளி போடுற ஒவ்வொரு பயிற்சியும் நீங்க அடைய நினைக்கிற இலக்கையும் தள்ளி போடுது. உங்க மனசு சொல்லும் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு, ஆனா உங்க உடம்பு சொல்லும் எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உங்க கண்ணாடி சொல்லும் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சா உன்னால இன்னும் சிறப்பா மாற முடியும்னு. உடற்பயிற்சிங்கிறது வெறும் 6 பேக் வைக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட டிசிப்ளின். அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கேர். டெய்லி ஜிம்முக்கு போனாதான் உடற்பயிற்சிங்கிறதெல்லாம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே குறைஞ்சது 20 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணலாம். இல்லத்தரசிகள், மாணவர்கள், முதியவர்கள்னு பாரபட்சமே இல்லாம எல்லா வயதினரும் அவங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சிகளை செய்யலாம். தினமும் சாப்பிடுறது, தூங்குறது எப்படியோ உடற்பயிற்சியும் நம்ம உடலுக்கு அவசியமா தேவை. 2026ல நமக்கு நாமளே கொடுக்க போற ஆகச்சிறந்த கிஃப்ட் இந்த ஒரு ஆரோக்கியமான உடல் மட்டும்தான். தூக்கத்தை விடுங்க, சோம்பேறித்தனத்தை உடைங்க. வலி இப்ப இருக்கும், ஆனா அது தர பெருமை காலத்துக்கு இருக்கும். இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண கூட இன்னும் எவ்வளவோ தூரத்துக்கு போக முடியும்.